தலைவலி வந்து போகும்போது டோலோ 360 தான் வாங்கிட்டு போனோம் போல வீட்டுக்கு. ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி படிக்கலாம், ஆனால் இது 500 ரூபாய் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரீஃபண்ட் மட்டும் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்டார்டிங் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சூர்யா வாஸ் பெஸ்ட், திஷா வாஸ் லிட். அந்த கான்செப்ட் வந்து சூர்யா பெஸ்ட்டு கொடுத்தாங்க. திடீர்னு லாஸ்ட்டில் கார்த்திகா இருக்கனாங்க. அதுக்கு கான்செப்ட் யாருக்குமே புரியல. அவங்க என்ன சொல்ல வராங்க, இல்லை கங்குவா பார்ட் 2 வேறு. 500 ரூபாய் ரீஃபண்ட் மட்டும் பண்ணிடுங்க ப்ரோ. நல்லா இருக்கு படம், நல்லா தான் இருந்தது. என்ன மகதீரா மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அதே கான்செப்ட் செத்ததுக்கு அப்புறமா திருப்பியும் வரும்போது திருப்பியும் அந்த கனவுலேருந்து வர மாதிரி திருப்பி அவருக்கு எல்லாம் ஞாபகம் வராமல் இருந்தது. பட் படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணுறது. கிளைமேக்ஸ் கார்த்தி வர சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏதோ நினைச்சிட்டு வந்தோம். இவன் ஒரு நாளுக்காக 20 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. உண்மைதான் ப்ரோ, ஏதோ நினைச்சிட்டு வந்தோம். அவ்வளோ பெருசாலாம் இல்லை ப்ரோ. என்ன ஆச்சுன்னா சிம்பிளா சொல்லட்டுமா, இந்த தங்கலான் படம் பார்த்தீங்களே, ஆக்டர் சூப்பர் ஆக்டர், இயக்குனர் வந்து அதை சொதப்பினார். அதே சேம் ஃபீல் லைக் கங்குவா. அதே தான். என்ன ஒன்றா, இந்த படத்துக்கு எது 3D வச்சான்னு சத்தியமா யாருமே புரியல. கழுத்துக்கு அடிக்கிறது மட்டும்தான் மூஞ்சில வந்து உயுது. மற்றபடி இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா ஜோதிகா பார்க்கணும். ஏன்னா என்ன சொல்றேன்னா, அரசியல் பண்ணி இந்த படத்தை கெத்துட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்ன சொல்றேன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. இவங்க பணம் சம்பாதிக்கிறது நம்ம உயிரை வாங்குவாங்களா? இதுல வந்து ஊர்பட்ட கேள்வி வேற நம்ம கிட்ட வேற. சத்தியமா உண்மையா சொல்ல, சூர்யா ஃபேனா இருக்கட்டும், யார் ஃபேனா இருக்கட்டும், படம் சத்தியமா நல்லா இல்லைங்க. இதேதான் போதி தர்மனம். எதுக்கு வந்தாரு, எதுக்கு போய் சண்டை போட்டாரு, எங்க ஆச்சு, எல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் முருகதாஸ் அவ்வளோ அழகா பண்ணிருக்காரு. ஆனா வேஸ்ட் சிறுத்தை சிவா சத்தியமா வேஸ்ட். சரியான லெவல் மூவி ப்ரோ. ப்ரோ தமிழ் தெரியாது ப்ரோ. It was good. Like first half was not good, but second half was second. எல்லாம் அனிமலே 3 தடவை பார்த்தேன். அப்போ இதெல்லாம் எத்தனை தடவை பார்ப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக பார்ப்பேன். அந்த அளவுக்கு தான் படம் இருந்தது. ஒரு அனாசின், ஒரு பேராசிட்டமால், ஒரு அமாக்சிலின் கண்டினியூஸாக போட்டு போய் தூங்கணும்னு நினைக்கிறேன். படம் அவ்வளோ தலைவலிக்குது. ஏன் வந்து இவ்வளோ தலைவலிக்குது, ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியவே இல்லை. படத்தில் வந்து லாக் அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனால் கண்டினியூஸாக எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளோ இல்லை. இப்போ பாஸ்ட் போர்ஷனுக்கும் ப்ரெசென்ட் போர்ஷனுக்கும் எடுத்தோன்னா ப்ரெசென்ட் போர்ஷன் வந்து மறந்து போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு போர்ஷன் இருந்தது இல்லை, அந்த போர்ஷன் இப்போ தான் கொண்டு வராங்கன்னு ப்ரெசென்ட் போர்ஷன் அப்போ தான் வருது. பாஸ்ட் போர்ஷன் முடிகிறதுக்குள்ளே அதுக்கடுத்து படமே முடிஞ்சு போயிடுது. இது செகண்ட் பார்ட் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு சார், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது சார். சீரியஸாக சீரியஸ்லி கார்த்தியோட வந்து இதாகட்டும், கேமியாவாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் அந்த இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதமாக ஐ லைக் இட். கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது அதுதான். பட் கங்குவாவோட வந்து இது பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வித். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. நல்லா தானே, நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. மஜா சூப்பர். எல்லாம் சூப்பராக தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஃபைட். கிளைமாக்ஸ் ஓகேவா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. டிஃபரெண்டா இருக்கா? படம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஷுவலைசிங் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஓகே தான், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவல். கிளைமாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஒரு லிங்க் பண்ணியிருந்துச்சு. செமையாக இருந்தது படம். நெகட்டிவாக சொன்னாங்க, அதுக்கு மாதிரி இருக்கா இல்லை? அது இல்லை விஷுவலைசிங் வேறு லெவல் இருந்தது. இல்லை நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்க்குற விதத்தில் பார்த்தா நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்டா ஏன் என்ன ஆச்சு? இல்லை நல்லா தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன், தான் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவ் நிறையா சொல்கிறேன். ஆனால் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. சண்டை காசு இருந்துச்சு. சூர்யா எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? சூர்யாவோட கெட்டப் சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் கெட்டப் சூப்பர்.
நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் அப்படின்னு இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, நெகட்டிவ் இல்லை, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை ப்ரோ, சூர்யா இல்லை சூர்யா ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் படத்தில் ஏதோ செட் ஆகலை, அதனால ஸ்கிரிப்ட் வைஸா பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலையா இல்ல இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம்னு தோணுது. பட் சூர்யா ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இல்லை ப்ரோ, ஒரு செகண்ட் பார்ட்டே இல்லாமல் ஒரே பார்ட்டில் வச்சு முடிச்சிருக்கலாம் படத்தை. எதுக்கு இன்னொரு பார்ட் எடுத்திருக்கணும் தெரியல. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே படமாக எடுத்திருந்தா கூட பெட்டராக இருந்திருக்குமோ தோணுச்சு. மற்றபடி போர்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க. நல்லா இருந்த சீன்லாம் ஏதாவது இருக்கு? நல்லா இருந்த சீனா? மியூசிக் எப்படி இருந்துச்சு? ரொம்ப லவுடாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. லேட் ஆகுது ப்ரோ. பார்க்க முடியுமா ஃபர்ஸ்ட்? எல்லாரும் வந்து பாருங்க ப்ரோ, பார்க்கணும். எல்லாரும் வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்கள்லாம் ரொம்ப இதான் வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில் ஆக்சுவலாக? என்ன விஷயம்? சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். நிறைய பேருக்கு ரொம்ப லேகாக இருக்குது படம். இல்லை நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நெகட்டிவ் தர அளவுக்கு இல்லை. நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் ஓகேல? ஓகே, செமையாக இருந்தது படம். ஓகே தான் ப்ரோ, நான் சூர்யா ஃபேனு, நாட் சாட்டிஸ்ஃபைட். என்னாச்சு? இல்லை, ஒரு மாதிரி எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி இருக்குது, ஒழுங்காக ஒர்க் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய இடத்துல லேக் ஆகுது படம். சூர்யா வந்து செமையாக நடிச்சிருக்காரு, அவன் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. மற்றபடி நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ப்ரோ. கொஞ்சம் எமோஷன்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகலை ப்ரோ, எதுவுமே சுத்தமாக எதுவுமே கனெக்ட் ஆகலை, வேஸ்ட்டு எல்லாமே. எனக்கு எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலண்ணே. ஆனால் இருங்கண்ணே, நின்றுக்கிறேண்ணே. பெருசாக எதுவும் இல்லைண்ணே. எல்லோரும் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. மேபி அப்படி இருக்காது, ஓரளவுக்காவது செட் ஆகும், நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். சுத்தமாக வேலைக்கு ஆகல. ஆனால் பர்பஸே இல்லைண்ணே. இப்போ ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறாங்கன்னு இருக்குன்னா அந்த பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காகவே இல்லை. இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவர், அசால்ட்டாக விட்டுருலாமே அப்படின்னு தான் இருக்குது. அதனால் ஒரு பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கணும், காப்பாற்றணும்னு ஃபீல் ஆகணும்ல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைண்ணே, இந்த ஏதோ சவுண்டு கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். குறைச்சிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சவுண்டாக ஃபீல் ஆகலை. ஓகே தான் இந்த வாட்டி. ஒன் டைம் பார்க்க முடியுமா? இல்லைண்ணே, எனக்கே எப்படா முடியும்னு ஆயிடுச்சு. ரொம்ப முடியல படம். ஒரு எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியலண்ணே. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால சரி முடிச்சுக்கலாம், முடிஞ்சால் போதும் அப்படின்ட்டு கிளம்பி நான் படம் பார்க்கும்போதே கூகுளில் போட்ட டியூரேஷன் எவ்வளோ நேரம் டைம்லாம் செக் பண்ணேன்னு. சரி முடிஞ்சால் போதும்டா அப்படின்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது? எல்லா விஷயமே நல்லா இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங்? ஆமாம், நல்லா இருந்தது. பட் புதுசாகவும் இருந்தது சூர்யாவோட கேரக்டர் எல்லாமே. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, படம் பிடிக்கல அப்படி. நல்லா இருந்தது. உங்களுக்கு அப்படி தெரியல? இல்லை, அது மாதிரியெல்லாம் இல்லை. ஓவர் சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. ஓகே, குட்டி உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு அங்கிள். சூர்யா அங்கிள் எப்படி பண்ணாரு? அதெல்லாம் கொஞ்சம் பயமாக பண்ணிட்டாரு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா தான் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது, அந்த ஒரு கான்செப்ட் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுக்குற போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் படம் ஓரளவுக்கு நல்லாவே போகுது. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது படம் பார்க்கும்போது? ஏன்னா விஷுவலாக ஒரு ட்ரீட் இருக்குன்னாங்க. அந்த இதுவும் நல்லா இருக்குது. பட் இந்த மன்னிப்பாய சாங்லாம் வந்து அந்த பேக்ரவுண்ட், அந்த விஷுவல் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சாங்கோட பர்டிகுலர் அந்த சாங்கில் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸும் இப்போ ஒரு சில படத்தெல்லாம் வந்து இந்த கடலில் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் அது மாதிரிலாம் கிளியர் கட்டாகவே நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சு, பாட்டில் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கார்த்தியோட போர்ஷன் எப்படி இருந்துச்சு? கார்த்தி இது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ட்விஸ்ட் வராரு அப்படின்றது தெரியும், ஆனால் 2 கேரக்டரும் வராங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கேரக்டர் மட்டும் வருவாங்க, ப்ரெசென்ட்டில் வர மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் சில பார்த்தா ப்ரெசென்ட்லேயும் வராது. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, அந்த அளவுக்கு இருக்கா இல்லை ஓகேன்ற மாதிரி? இல்லை ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரில. நான் படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன் நெகட்டிவாக சொன்னாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக 2 ஃபஸ்ட் டேவே பார்க்கலான்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்புறமா நெகட்டிவாக வரவே தான் சரி ஓகே அப்புறமா இது பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் சூர்யாவோட அந்த உடம்பு காமிச்சார்ல, அது சூப்பராக இருந்தது. லாஸ்ட் அந்த செகண்டுக்கு செம்ம சூப்பர் என்ட்ரி.
ஃபர்ஸ்ட் படம் நல்லா இல்லைனாலும் செகண்ட் மூவி ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருந்து பர்டிகுலரா படத்துல? அந்த பேர்டோட ஆக்ட் நான் பொண்ணே, ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாம்பு, அந்த பூச்சி, அதெல்லாம் ஒரு மாதிரி ஓவரா இருந்தது ப்ரோ. நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்க, அந்த அளவுக்கு இருக்கா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, சூர்யா ஃபேன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆர்த்தி ஒரு சீன்லாம் நல்லா இருக்கு.